சொன்னாலும். அந்த பெண்ணுக்கு பாக்குறது மூலமா தெரியுமான்னு கேக்குறீங்க இல்லையா? ஆமாங்க. உங்க கணவர் என்ன பண்றாருமா? அவங்க ஒரு பிசினஸ் இது பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவருடைய பிறந்த தேதி எல்லாமே தேவைப்படும். இருந்தாலும் இவர்களை வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சிறப்பா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெள்ளிக்கிழமைகள்ல அம்மன் வந்து தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. நிச்சயம் வீடு சம்பந்தமான பிரச்சனைகளும் தொழில் சம்பந்தமான பிரச்சனைகளும் அந்த கடவுள் தீர்த்து வைப்பார். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். பேரம்பநாதன் மேடம். உங்க பேர் சார்? பேரம்பநாதன். சொல்லுங்க சார். எனக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க இனிஷியலோட பேர் இன்னொரு சொல்லுங்க. யூ பேரம்பநாதன். ஓகேங்க. டேட் ஆஃப் பர்த்? 27/5/1985. டைம் ஆஃப் பர்த்? 1985 AM. ஓகே சார். என்ன கேட்கணும் இன்னைக்கு? எனக்கு தான் மேடம் எஜுகேஷன்ல வந்து நிறைய வேலைக்காக கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். ஓகே. ஆனா எதுவுமே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக மாட்டேங்குது. ஓகே சார். இதுக்கான தீர்வு இப்ப சார் சொல்வாரு, கேட்கலாம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நீங்க வந்து ஒரு சின்ன விஷயத்தையும் ரொம்ப கால்குலேட்டிவா செய்வீங்க. ரொம்ப பொறுப்பான மனிதர். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை ஃபைல் பண்ணி பத்திரப்படுத்தி வச்சு யாரும் எந்த கேள்விகளும் கேட்கக்கூடாது அப்படின்றதுல கண்ணும் கருத்துமா இருப்பீங்க. இப்போ வேலை சம்பந்தமான விஷயங்கள் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் அப்படின்னும் போது நீங்கள் சொந்த தொழில் செய்கிறது சால சிறந்தது. நிச்சயம் வந்து அடுத்தவங்க கீழே வந்து நம்ம ஒர்க் பண்ணுறது பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களோட எஃபர்ட்ஸ் வந்து அவ்வளோ போடுவீங்க, பட் ரிட்டர்ன் வராது. ஓகேங்களா? அப்படிதான் இருக்கும். சனீஸ்வர பகவானை கையில் பிடிச்சிக்கோங்க. ஆஞ்சநேயரை வழிபடுங்க. தினமும் வந்து உங்களுடைய வேலைகளை துவங்கிறதுக்கு முன்னாடி விநாயகரை வழிபடுங்க. நிச்சயம் உங்களுக்கு பிற்கால வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதாவது 37.5 வயது தொடும்போது உங்களோட லைஃப்ல நிச்சயம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். பயப்படாதீங்க. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம்மா. பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். பிரியா, சென்னையில இருந்து. பிரியா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பொண்ணுக்காக பேச போறேன் மேம். அவங்க பெயர் வித் இனிஷியல் சொல்லுங்க. சந்தோஷினி வி. ஓகே. டேட் ஆஃப் பர்த்? 1/1/2009. டைம் ஆஃப் பர்த்? பிறந்த நேரம் 2:35 மதியம். ஓகே பிரியா, என்ன கேட்கணுமா அவங்களுக்காக? அவங்களுக்கு சந்தோஷினி வீன்ற நேம் கரெக்டா இருக்கா? சரி, இப்ப செக் பண்ணி சொல்வாரு, கேட்கலாம். அவளுக்கு. வணக்கம்மா. வணக்கம் சார். வி சந்தோஷினி ஸ்பெல் பண்ற கரெக்டா பாருங்க. SANTHOSHINI. ஓகே. SHINI கரெக்ட்டுங்க. வி சந்தோஷினி இல்லைங்களா? ஓகே ஓகே. இவங்களோட நேம் நம்பர் பாத்தீங்கன்னா 46ல இருக்கு. பிரமிட் நம்பர் பார்க்கும்பொழுது 97ல இருக்கு. இவர்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய ஆதிக்கத்துல இருக்கிறதுனால நிச்சயம் வந்து இவருக்கு சூரியனுடைய ஆதிக்கத்துல பேர் கொடுத்திருக்கிறது கரெக்ட். பட் என்ன கான்செப்ட்னா நிறைய நபர்கள் வந்து இனிஷியலோட சேர்த்து பார்க்காம இனிஷியல் இல்லாம வெறும் டோட்டலா நம்பர்ஸ் என்ன நம்பர்ல இருக்குன்னு பார்க்கும்பொழுது அந்த இனிஷியல்ல 39 வந்துடும் இல்லைங்களா? அப்ப 39 என்னும் போது அந்த குரு கிரகம்